அது என்ன சார், அம்மா வந்து ஒரு கழுத கதை சொன்னாங்க, அது என்னது சார்? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன்னோட சினிமா போஸ்ட்ல நீ கழுதி இழுத்துட்டு வர்ற போட்டோவை பார்த்துட்டு உன் பையன் கழுத மேய்க்கத்தான் பட்டணத்துக்கு போனான்னு எல்லாரும் கிண்டல் பேசினாங்க ஐயா. ஆனா நான் அப்பவே சொன்னேன், நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆளா வருவ, இந்த ஊரே உன்னை கொண்டாடும், உன்னோட டைரக்டரே உன்னை வச்சு படம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன். இப்ப பாரு ஐயா, உனக்காக இங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நானும் இந்த அரங்கத்துல அவங்களோட ஒருத்தரா தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். நீ ஜெயிச்சிட்ட பாக்யா, இதை விட எனக்கு வேற என்ன பெருமையும் சந்தோஷம் கிடைக்கும்? ஒரு தாய்க்கு இதுதான் ரொம்ப சந்தோஷம். கழுதையை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி அவன் வர்றவன் வந்து கழுதையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றவன் கேமரா பார்த்துட்டு இருந்தான். டைரக்டர் என்னையா அவன் ஆகுன்னா கேமரா பார்த்துருக்கான், அசிங்கமாக இருக்கேன். சரி, அப்புறம் வேறு வழியில் 2 பேர் 3 பேர்த்து கூப்பிட்டு பார்த்தா எல்லாருமே கேமரா ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ இது இழுக்கும்போது இப்படியே பாட்டுருந்தானு. அப்புறம் நான் பரவாயில்ல ஒரு வேஸ்ட்டு ஒரு இது போட்டு நான் வந்து கழுதையை பிடிச்சிட்டு வந்தேன்.